வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் இப்போ ஒரு பெரிய அழுத்தத்துல இருக்கு. ஒரு பக்கம் போர் பதற்றம், இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை உயர்வுன்னு ரெண்டுமே சேர்ந்து முதலீட்டாளர்களை ரொம்பவே பயமுறுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொந்தளிப்பான வாரத்துல நாம என்ன செய்யணும்? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த போர் சூழலும் எண்ணெய் விலை உயர்வும் மார்க்கெட்டை எப்படி பாதிக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் என்னன்னு அனலைஸ் பண்ணலாம். அடுத்து எந்தெந்த செக்டார் உண்மையாவே ஸ்ட்ராங்கா இருக்கு, எது சும்மா நியூஸ்க்காக ஏறுதுன்னு பிரிச்சு பார்த்து ஒரு ஸ்டாக் கேஸ் ஸ்டடி மூலியமா அதை புரிஞ்சுக்க முயற்சிப்போம். கடைசியா இந்த மாதிரி ஒரு வாலடைல் மார்க்கெட்ல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னு சில முக்கியமான டிப்ஸ் பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ மார்க்கெட்ல இருக்கிற இந்த பீதிக்கு உண்மையான காரணம் என்னன்னு முதல்ல பாப்போம். உண்மைய சொல்லணும்னா, மார்க்கெட்ல எல்லாருமே வார இறுதியில இந்த பிரச்சனை சரியாகிடும்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா நடந்தது என்னவோ அதுக்கு நேர் எதிர். பதற்றம் குறையறதுக்கு பதிலா இன்னும் அதிகமாகிட்டே போச்சு. இதோட விளைவு தான் திங்கட்கிழமை காலையில ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பனிங். முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியோட இந்த வாரம் தொடங்குச்சு. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஈரானுடைய இந்த புது மிசைல் டெக்னாலஜி தான். ஒரே ஒரு ஏவுகணை நம்ம மகாபாரதத்துல வர்ற மாதிரி பல அம்புகளா பிரிஞ்சு தாக்குற திறன் கொண்டதுன்னு சொல்றாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இது மார்க்கெட்ல ஒரு புதுவிதமான பயத்தையும் கணிக்க முடியாத ஒரு சூழலையும் உருவாக்கிடுச்சு. இது எவ்வளோ பெரிய தாக்கம்னு பாருங்க. மார்க்கெட்டோட ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லப்படுற இந்தியா விஎக்ஸ் ஒரே வாரத்துல 45% உயர்ந்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. முதலீட்டாளர்கள் எந்த அளவுக்கு பீதியில இருக்காங்கன்னு இந்த ஒரு நம்பரே போதும் சொல்றதுக்கு. குறிப்பா நம்ம இந்தியாவை போன்ற ஆசிய பொருளாதாரங்களுக்கு கச்சா எண்ணெய் விலை ஏறுறது ஒரு பெரிய ரெட் சிக்னல். இது நேரடியா பணவீக்கத்தை அதிகப்படுத்தும், கம்பெனிகளோட செலவுகளையும் கூட்டும். இதனால மார்க்கெட் மேல ஒரு பெரிய அழுத்தம் உருவாகுது. சரி, இந்த குளோபல் பீதி நம்ம உள்நாட்டு இண்டெக்ஸை எப்படி பாதிச்சிருக்கு? இப்ப நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நாம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய எல்லைக்கோடுகள் இதுதான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,300 ஒரு மிக முக்கியமான சப்போர்ட் லெவல். ஒருவேளை இந்த லெவலை உடைச்சுச்சுன்னா அடுத்து 22,900 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு 57,600 ஒரு தீர்மானகரமான லெவல். ட்ரேடர்ஸ் இந்த லெவல்ஸை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இதுக்கு மேல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஐஸ், கடந்த வாரம் முழுக்க தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பணத்தை வெளியே எடுக்கிறது இந்த விற்பனை அழுத்தத்தை இன்னும் அதிகப்படுத்துது. இது பீதியான நேரத்துல நடக்கிற ஒரு வழக்கமான விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல எல்லா செக்டாரும் ஒரே மாதிரி விழாது. சிலது ஸ்ட்ராங்கா நிக்கும். அதனால எது தற்காலிக நியூஸுக்காக ஏறுது, எது உண்மையாவே வலிமையா இருக்குன்ற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். போர் நியூஸ் வர்றதால டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுது. ஆனா இது ஒரு தற்காலிகமான விஷயமா இருக்கலாம். போர் முடிஞ்சா இந்த ரேலி நிக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஃபார்மா, ஹெல்த் கேர் மாதிரி செக்டார்ஸ் இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு நல்ல அவுட் பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான நீடித்த வலிமைக்கான அடையாளம். அந்த மாதிரி வலிமையா இருக்கிற செக்டார்ல இருந்து ஒரு ஸ்டாக் எப்படி செயல்படுதுன்னு ஒரு நிஜ உதாரணத்தோட இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட கடந்த 11 வருஷ பயணத்தை பாருங்க. 2015ல ஒரு உச்சத்தை தொட்டுச்சு. பல வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் 2024ல அதை உடைக்க முயற்சி பண்ணுச்சு. அப்புறம் ஜனவரி 2025ல ஒரு புது ஹையையும் தொட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சின்ன சரிவு. இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பிரேக் அவுட் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் கூட ஸ்டாக் ஒன்னும் கிராஷ் ஆகல. இப்போ இந்த வீக்கான மார்க்கெட்லயும் மறுபடியும் அந்த 2400 லெவலை தாண்ட முயற்சிக்குது. இதுதான் வலிமைக்கான ஒரு கிளியரான சைன். சோ நாம ஏதோ கண்ணை மூடிட்டு இந்த ஸ்டாக்கை எடுக்கல. இது ஒரு முறையான டாப் டவுன் அனாலிசிஸ் மூலமா கண்டுபிடிச்சது. முதல்ல மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் வலிமையான செக்டாரான ஃபார்மாவை கண்டுபிடிச்சோம், கடைசியா அந்த செக்டார்ல வலிமையா இருக்கிற இந்த ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்தோம். இப்படிதான் குழப்பமான மார்க்கெட்லயும் வாய்ப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை பத்தி பார்த்தாச்சு. இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல நீங்க எப்படி நடந்துக்கணும், உங்க ரிஸ்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? மார்க்கெட்ல இருக்கிற இந்த பீதியிலிருந்து உங்க முதலீட்டை பாதுகாக்க இந்த 4 ரூல்ஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. 1, உங்க பொசிஷன்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். 2, லெவரேஜ் பக்கமே போகாதீங்க, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ஆபத்து. 3, உங்க ட்ரேடிங் அளவை குறைச்சுக்கோங்க. 4, உங்க சிஸ்டம் என்னவோ அதை விடாம ஃபாலோ பண்ணுங்க. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுகள்ல இருந்து இது உங்களை காப்பாத்தும். இந்த ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. உங்க ட்ரேட நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். மார்க்கெட் உங்களை கண்ட்ரோல் பண்ண விடவே கூடாது. ட்ரேடிங்ல ஒழுக்கமும் பொறுப்பும் ரொம்ப முக்கியம். வரப்போற வாரத்தை நீங்க அனலைஸ் பண்ணும்போது இந்த கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க கவனம் ஆபத்து மேல இருக்கா இல்ல வாய்ப்பு மேல இருக்கா? இது உங்க முடிவுகளை சரியா எடுக்க உதவும். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை.
முதலீடு செய்வதற்கு முன் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படியுங்கள். இந்த பகுப்பாய்வு கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. இந்த விளக்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். பாதுகாப்பாக வர்த்தகம் செய்யுங்கள்.